கிறிஸ்தவங்களுக்கும் பொங்கலுக்கு என்ன சம்பந்தம், அதனால இது பெரிய தவறு என்று நினைக்கிறவர்கள் உண்டு. பொங்கல் என்பது முதல்ல அறிந்து கொள்ளணும், இந்து பண்டிகை அல்ல. முதல்ல நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அது தெரியாது. பொங்கல் இந்துக்கள் பண்டிகையே கிடையாது. பொங்கல் என்பது தமிழருடைய பண்டிகை. நீங்க எல்லாம் தமிழர்களா இல்லையா? தமிழர்களுக்கான பொது பண்டிகை தான் இந்த பொங்கல் என்பது, தமிழர் திருநாள். பாருங்களா, தீபாவளியோ அல்லது கார்த்திகையோ வேற எந்த கொண்டாடினாலும் ஒரு தெய்வம், அவருக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை, அதுக்கு ஒரு புராண கதையெல்லாம் சொல்லுவாங்க. பொங்கலுக்கு அப்படி ஒரு கதையும் கிடையாது, அப்படி ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வச்சு வணங்க மாட்டாங்க. பொங்கலுக்கு தமிழர்கள் என்ன பண்ணாரு, அறுவடை பண்டிகை. ஆக்சுவலா பொங்கல் என்பது அறுவடை பண்டிகை. அறுவடை செய்து புது பானையில அந்த புது அரிசியை பொங்கி, அதாவது இறைவனுக்கு நன்றி செலுத்துவது. நமக்கு பைபிள்ல தான் இருக்குது அரிப்பின் பண்டிகை என்று. அது இந்துக்களா இருக்கிறதுனால அவங்க இந்து தெய்வங்களை வணங்குறாங்க, இயற்கையை வணங்குறாங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க. ஏன்னா சூரியன் இல்லாம விளைச்சல் வராது, மழை இல்லாமல் விளைச்சல் வராது. இயற்கையினாலதான் நிலங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு விளைச்சல் வருகிறது என்று அந்த நம்பிக்கையில அதுக்கு கும்பிடுவாங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை. ஆனா உண்மை என்னன்னு சொன்னா, அந்த இயற்கையெல்லாம் உண்டாக்கின ஒரு தேவன் நம்முடைய நீதியின் சூரியனாம் இயேசு. எல்லாவற்றையும் சரித்தித்த தேவன் அவர்தான். அவர்தான் விளைச்சலை கொடுக்கிற தேவன். அதனால அது ஒரு அரிப்பின் பண்டிகை. நம்ம தான் அதை ரொம்ப சிறப்பா கொண்டாடணும். பைபிள் இருக்கு பாருங்க, லேவியராகமம் 23ஆம் அதிகாரம், லேவியராகமம் 23:10-11 வசனம் வாசிக்கும் போது, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட கடவன். அறுவடை வெள்ளாண்மையில அறுவடை செய்து முதல் அரிக்கட்டை நீங்க ஆலயத்துக்கு கொண்டு வாங்க, ஆசாரியன் கொண்டு வாங்க. அதை ஆசாரியன் கர்த்தருக்கு முன்பாக அதை காண்பித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அறுவடையை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். பொங்கல் என்பது அறுவடை பண்டிகை தான். இது சபைகள் அறுப்பின் பண்டிகைன்னு கொண்டாடுவாங்க. பத்திரிகையில சில சபைகள் அறுப்பின் பண்டிகை, அதுக்கு பேர் அறுவடை பண்டிகை, ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், அறுவடை பண்டிகைன்னு அர்த்தம். அந்த அறுவடை பண்டிகைக்கு பெயர் தான் பெந்தைகோஸ்தே என்பது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துல பெந்தைகோஸ்தே நாள் வாசிக்கிறோம்ல, அவருடைய அர்த்தம் என்ன? 50வது நாள் அர்த்தம். அதான் அறுவடை பண்டிகை இஸ்ரவேல் மக்கள் கொண்டாடுகிற நாள். பஸ்கா பண்டிகையில இருந்து 50வது நாள்ல தான் அவங்க அறுவடை பண்டிகை கொண்டாடுவாங்க. அதற்கு உள்ள பெயர் தான் பெந்தைகோஸ்தே என்கிற அதனுடைய பெயர், அறுவடைன்னு அர்த்தம். அப்ப அந்த அறுவடை நாள்ல ஆண்டவர் சொல்லுகிறார், கதிர்கட்டை கொண்டு வந்து கர்த்தருக்கு அசைவாட்ட வேண்டும். உண்மையில சொல்ல போனா நம்ம சபைகள்ல பொங்கல் அந்த டைம்ல தான் அறுவடை பண்டிகை கொண்டாடணும். சர்ச்சில் அறுவடை பண்டிகை கொண்டா நம்ம தான் உரிமையா கொண்ட. எங்க தேவன் தான் நிலத்தை ஆசீர்வதிக்கிறவர், அவர் மழையை கொடுக்கிறவர், விளைச்சலை பெருக பண்ணுகிறவர். ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு விவசாய நிலங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம ஜபிக்க வேண்டும். ஆனா நம்ம அதை செய்வதில்லை. ஏன்னா நம்ம அந்த வெளிநாட்டில இருந்து வந்த சில கலாச்சாரத்துக்கு அதிக இடம் கொடுத்ததுனால தமிழ் கலாச்சாரத்தை நம்ம மறந்து விட்டோம். அதனால அதனுடைய விளைவு நம்மளை புரிந்து கொள்ள முடியல. பொங்கலுக்கு எந்த தெய்வம், ஆனால்தான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட பொங்கல் கொண்டாடுறாங்க. பாத்தீங்களா, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, கடவுளை மறுக்கிறவங்க கூட பொங்கல் கொண்டாடுவாங்க. ஏன்னு சொன்னா இது மத சம்பந்தமான ஒரு பண்டிகை அல்ல. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இது தெரியாது. ஏன்னா நம்ம அந்த பாரம்பரியத்துல வளர்க்கப்பட்டதுனால. இது தமிழ் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி கொண்டாடுகிற சமத்துவ பொங்கல்னு வைக்கிறாங்க. காலேஜ்ல ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பாருங்க, ஏதாவது தெய்வத்தை வச்சு வணங்குறாங்களா? கிடையாது. சும்மா பொங்கல் வைப்பாங்க. அந்த பொங்கல் அப்படி பொங்கி ஒன்னா உட்கார்ந்து ஒரு ஐக்கியமா சாப்பிடுவதற்காக பொங்கல் வைப்பாங்க, அவ்வளவுதான். எந்த தெய்வத்தையும் அங்க வணங்க மாட்டாங்க. ஏன்னா அது தெய்வத்தோட ஒரு புராணத்தோட சம்பந்தப்பட்டது அல்ல. அது ஒரு அறுவடை பண்டிகை. அது தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. அப்ப அந்த பண்டிகை குறித்து பைபிள்ல தான் தெளிவா எழுதி இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்த முதல் வேலை என்ன தெரியுமா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் ஆதாமை உண்டாக்கி
ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்த முதல் வேலை விவசாய வேலை தான். நிலத்தை பண்படுத்து, இந்த தோட்டத்தை பாதுகாத்துக்க, இந்த நிலத்துக்கு இந்த தோட்டத்துல தண்ணி பாய்க்கணும், மரம் செடிகளை பாதுகாக்கணும். முதல் வேலை அதுதான். நீ பைபிள்ல தொடர்ந்து வாசித்தால் உன் நிலங்களை நான் ஆசீர்வதிப்பேன், விளைச்சல்களை பெருக. இந்த வாக்குத்தத்தெல்லாம் யாருக்குமே கிடையாது, நமக்கு